ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. நேயர்களே வணக்கம், இது சாணக்கியா. நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு பாஜகவின் தமிழக மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் இணைந்திருக்கிறார். கேட்பதற்கு நிறைய இருக்கிறது, வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். எஸ் சார், நம்ம உங்களுடைய உட்கட்சி தேர்தல் நடந்து வருகிறது நாடு முழுக்க. தேசிய தலைவர் யார் அப்படின்றதற்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதை விட ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டில் ஏதோ மாநில தலைவர் மாற்றமாமே அப்படின்ற அளவுக்கு பேச்சு எழுந்திருக்கிறது. தமிழக பாஜகவின் தலைமை பற்றியே ஏகப்பட்ட கட்டுரைகள், டிபேட் ஷோ வரைக்கும் போயாச்சு. இப்போது மாநில தலைவர் பதவி அப்படின்றது உங்கள் கட்சியில் பார்த்தோம்னா 3 வருஷம் ஒரு டேர்ம், அதுக்கப்புறம் 2வது டேர்மும் கொடுக்கப்படும் பெரும்பாலும். இப்போ 6 வருஷம் திரு ஜே.பி. நட்டா அவருடைய அந்த 6 வருஷ டேர்ம், அவரோட டீமுக்கான 6 வருஷ டேர்ம் முடிந்து விட்ட நிலையில் புதிய தேசிய தலைவராக இருக்கிறார். அதனால் இப்போ புதிய உறுப்பினர் சேர்க்கை, புதிய மண்டல தலைவர், புதிய மாவட்ட தலைவர்னு ஃபுல்லாக அமைப்பு முழுக்க தேர்தல் நடத்திட்டு இருக்கீங்க. இங்கே தமிழ்நாட்டில் எல்லோருடைய குறியும் எல்லோருடைய பார்வையும் திரு அண்ணாமலை அவர்கள் மீதே இருக்கிறது. மாற்றப்படுகிறாரா அண்ணாமலை? அருண், உங்க கொஸ்டினே நிறைய சந்தேகங்கள், நிறைய பெர்முடேஷன் காம்பினேஷன் எல்லாம் சொல்லி அதுவே பதிலே சொல்லிடுச்சு. அதனால என்னுடைய பதில் இதுக்கு பெருசா அவசியமா இருக்காது. ஆனால் ஒரு விஷயம் சொல்றேன், நானும் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டே தான் வரேன். அதாவது இன்னைக்கு யூடியூப் ட்ரெண்டும் சோசியல் மீடியா ட்ரெண்டும் அப்படி இருக்குன்னா அண்ணாமலை அப்படிங்கிற வார்த்தையை போட்டாதான் ஓடுது பிசினஸ். அதனால என்ன பண்றாங்க, இஷ்டத்துக்கு தலைப்பே அண்ணாமலை இருப்பாரா, போயிடுவாரா, மாற்றப்படுகிறாரா, மாற்று வந்தாகிவிட்டது, இவர்கள் போட்டி, இப்படி எல்லாம் இஷ்டத்துக்கு தலைப்பை போடுறாங்க. இப்ப நான் சாதாரண உண்மையை பேசுற தலைப்பெல்லாம் 10,000 20,000 30,000 தான் போயிட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி உண்மைக்கு புறம்பான அட்ராக்டிவ், அதாவது அந்த ஜோதிலட்சுமி பழைய காலத்துல டான்ஸ் ஆடுங்க, அந்த கிளு கிளு கிளுப்பான டான்ஸ் இருக்கும். இப்பயும் அந்த கிளப்ல கேபரே ஆடுற டான்ஸ், அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். அந்த மாதிரி இந்த தலைப்புகள் இருக்கிறதுனால என்ன ஆகுது, ஒரு 40 நிமிஷத்துலயே அது 30,000 40,000 தாண்டிடுது. அவங்களுக்கு டிஆர்பி ரேட்டிங் தேவைப்படுது, அதுக்காக இஷ்டத்துக்கு போடுறாங்க. ரூம்ல உட்கார்ந்து இஷ்டத்துக்கு எழுதுகிறார்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நான் வெளிப்படையாவே சொல்றேன், நீங்க தவறாக நினைத்தாலும் சரி, மற்றவங்க தவறாக நினைச்சாலும் பத்தி அது கவலையில, உண்மையை சொல்லுகிறேன். திமுக கம்பெனி அண்ணாமலை வரக்கூடாது என்பதுல மிக முக்கியமாக புரியாது. அதனால என்ன பண்றதுன்னா, எல்லா சோசியல் மீடியால இருக்கக்கூடிய ஸ்மால் பிளேயர்ஸ்க்கு எக்கச்சக்கமா பணத்தை கொடுத்து இஷ்டத்துக்கு எழுத விடுது. அதனால இந்த காரணத்தினால அவர் வர மாட்டார், போக மாட்டார் அப்படின்லாம் சொல்லி ஒரு நானே இப்ப அண்ணாமலை பத்தி ஏதாவது வேற ஏதாவது எழுதினேன்னா எனக்கு கண்ணா பின்னாலும் ட்விட்டர்ல பதில். அதுக்கு ரீசன் என்ன, உடனே 200 ரூபா அவனுக்கு. அதனால அந்த மாதிரி 200 ரூபா கேசஸ், இது 2000 3000 இல்ல 5000 10,000 கூட இருக்கலாம் அந்த கேசஸ். அதனால் எழுதுகிறார்கள். ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், நான் கட்சி கட்டுப்பாடை மீறல, கட்சியினுடைய ரகசியங்களை வெளியில் சொல்லவில்லை. ஆனால் ஒரு சாதாரண பிஜேபி தொண்டனாக சொல்லுகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரியாக கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் 2வது டேர்ம் அண்ணாமலைக்கு இருக்கிறது என்பதை சொல்லுகிறது. 2வதாக ஏதாவது அலிகேஷன், ஏதாவது பெர்ஃபார்மன்ஸ்ல குறைபாடுகள், வேறு ஏதாவது அவர் தொடரக்கூடாது, நீடிக்கக்கூடாது என்கின்ற கட்சியினுடைய சட்டத்திட்டங்களுக்கு உண்டான அழுத்தமான காரணங்கள் இருந்தாலே தவிர 2வது டேர்முக்கு எல்லாரும் எலிஜிபிள். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டின் தலையெழுத்தே மாற்றுகின்ற ஒரு தலைவனாக அண்ணாமலை இருக்கின்ற போது 2வது டேர்ம் என்ன, இன்னும் கட்சியினுடைய அமெண்ட்மெண்ட் பண்ணி இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கிறது. எனவே 2வது டேர்ம் என்பது அவருக்கு சொல்லாமலே அமர்ந்திருப்போரை கூப்பிட்டு கொடுத்து மாலை போடுவதற்கு தயாராக இருக்கிற சூழ்நிலை தான் இருக்கிறது. அதனால எங்களுடைய எல்லா தலைவர்களுமே அவரைத்தான் ஆதரிக்கிறார்கள். நான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை 2 நாளைக்கு முன்னால பார்த்தேன்.
அண்ணாமலை அது இங்கிலீஷ்ல என்ன எக்ஸாக்டா மறந்து போச்சு அந்த அவங்க போட்ட வார்த்தைகள். அண்ணாமலை தொடர்கிறாரு, கடைசியா முடிக்கிறாங்க. அப்புறம் அதுல இன்னொரு ஒரு கட்டுரையாளர் ஒருத்தர் இருக்கிறார், உங்க பேர்ல இருக்கிறார். அவர் வந்து ஐ திங்க் இஸ் அ லெப்டிஸ்ட். அவர் ஒரு கசாமுசான்னு எல்லாமே எப்போதுமே எழுதுவார். அவர் எங்க தலைவர்கள் 4 பேர் 5 பேர் படத்தை போட்டு வரிசை இவரு அண்ணாமலையும் போட்டு வருவாரா போவாரான்னு தலைப்பு கொடுத்து எழுதுறாங்க. ஆக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவே டிஆர்பி ரேட்டிங்க்கு அண்ணாமலையினுடைய தலைமை வருவாரா போவாருன்னு எழுதக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதனால அந்த மாதிரி சோகால்டு நடுநிலை பத்திரிகை என்று சொல்லக்கூடியத இப்படி எழுதுகின்ற போது இந்த ரேட்டிங், ஏபிசி ரேட்டிங், பணத்துல சொல்றேன், அந்த ரேட்டிங் ரேட்டு போட்டு பார்த்து போட்டு கொடுங்கன்னு சொல்லக்கூடிய யூடியூபர்ஸ் ஏன் எழுத மாட்டார்கள்? அப்படித்தான் எழுதுவார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். 25ஆம் தேதிக்கு பிறகு 30ஆம் தேதிக்குள்ளார இந்த மாதத்திலேயே தமிழ்நாட்டினுடைய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்கின்ற டெல்லியினுடைய உத்தரவு இருக்கிறது. ஏன்னா அகில இந்திய தலைவர் ஒரு ஃபர்ஸ்ட் வீக்குள்ளார தேர்ந்தெடுக்கப்படணும். அதுக்கு மாநிலங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் தான் மாநில தலைவர்கள் அதனுடைய ஓட்டர்ஸ் என்கின்ற வகையில இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார். இவருக்கான உத்தரவாதங்கள் வந்துவிடும். 2வது முறையாக அவருக்கு வாய்ப்பு என்னுடைய நாலேஜுக்கு உட்பட்டவரை, என்னுடைய அனுபவத்துக்கு உட்பட்டவரை தொடரும் என்றுதான் நினைக்கிறேன். முடிவதற்கு வாய்ப்பில்லை. லட்சக்கணக்கான பாஜக தொண்டன் இந்த நாட்டுல, தமிழ்நாட்டுல பிஜேபி மறுபடியும் வர வேண்டும் என்று விரும்பக்கூடிய ஏராளமான லட்சக்கணக்கான நடுநிலையாளர்கள் அத்தனை பேரும் அண்ணாமலை தான் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இந்த சூழ்நிலையில திமுகவுக்கு இவர் மிகப்பெரிய தலைவலியாக இருப்பார். 2026 தொடருவதற்கு திமுகவிற்கு வாய்ப்பளிக்க மாட்டார் என்கின்ற பயத்தினாலே உருவாக்கப்படுகின்ற கன்காட்டட் ரூம் போட்டு எழுதுகின்ற செய்திகள் தான் அண்ணாமலை மீண்டும் வரமாட்டார் என்கின்ற செய்திகள். அதில் உண்மை இல்லை. ஓகே, இதுல சில விஷயங்கள் வந்து சொல்லப்படுகிறது. இது உங்களுடைய டேக் உள்ள உங்களுக்கு நடக்குதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். ஆஸ் அ சீனியர் லீடர் நீங்க வந்து எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றீங்க, உங்களுடைய பார்வையை சொல்றீங்க. இதுல நான் வந்து சில வெளியில சுற்றி வரக்கூடிய விஷயங்கள், அண்ணாமலை மாற்றப்படுறாங்க ஏன் அப்படின்னு கேட்டா சில காரணங்கள் அப்படின்ட்டு யார் இந்த விஷயங்களை சொல்கிறார்களோ, யூகங்கள் சொல்றீங்களோ, ஸோ அந்த யூகங்களை சொல்கிறார்களோ அவர்களே சொல்லக்கூடிய விஷயங்கள், அதை நான் அவங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 2026 வந்து இது ஒரு அசம்பிளி தேர்தல். இங்கே வந்து பிரதமர் வேட்பாளர் மோடி அண்ணாமலை காம்போ, அந்த மோடியோடைய அந்த முகம் இருக்குது. இங்கே ஸ்டேட் பிரசிடென்ட் அண்ணாமலை அப்படின்ற புல்லிங் ஃபேக்ட் இருக்குது. இது ஒர்க் ஆச்சு 24, ஆனால் 26 அப்படி கிடையாது. 234 சட்டமன்ற தொகுதிக்கு கேண்டிடேட் போடணும், அது நமக்கு கஷ்டம் இப்போதைக்கு. அதுவும் இல்லாமல் கட்டமைப்பு ரொம்ப நமக்கு அப்படி கிடையாது. பிரதமர் ஃபேஸ் வச்சுக்கிட்டு 24 ஃபேஸ் பண்ண மாதிரி 2026 வந்து நம்ம கட்டமைப்பு இல்லாமல் பண்ண முடியாது. அதனால நமக்கு ஒரு கூட்டணி தேவை. அதிமுக தான் அதுக்கு கரெக்டான கட்சி. அதிமுகவோட கூட்டணி அப்படின்னா அது அண்ணாமலை அவர்கள் இருக்கும் வரை பாசிபிலிட்டி இல்லை. அதனால நம்ம வந்து இப்போ ஒரு ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட்டாக நம்ம ஒரு மாநில தலைவரை மாற்றிட்டு 26க்கு நம்ம ஒரு வேறொரு தலைவர் மூலம் யார் அதிமுகவுடன் இணக்கமாக போக தயாராக இருக்கிறாரோ, இல்லை அதிமுகக்கு யார் இணக்கமாக இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து தலைவராக நியமிக்கப்படலாம் அப்படின்ட்டு ஒரு யூகம். இந்த யூகம் தான் முதல் பாயிண்டா. அண்ணாமலை மாற்றம் அப்படின்னு ஒரு சொல்றாங்கனாலே அவங்க கீழே இதை தான் சொல்றாங்க, அதிமுக கூட்டணிக்காக தலைவரை மாற்றுகிறது பாஜக அப்படின்ற வாதம். உங்களுடைய பிரதிவாதம் என்ன, பதில்வாதம் என்ன? இது வந்து ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணி போக தயாரில்லை நான். ஆனால் இது ஒரு ஒரு நகைக்குரிய வார்த்தை ரொம்ப சரிப்படாது. ஆனாலும் கூட இதை கண்டு நான் இந்த விஷயத்தை பார்த்திருப்பீங்களா சார்? இல்ல, அதாவது பாஜக ஒரு மாபெரும் வலுவான கூட்டணி அமைப்பதற்கு யுக்திகளை கையாண்டு வருகிறது. அது என்ன யுக்தியெல்லாம் நான் சொல்ல தயாரில்ல. யாருடைய தலைமையில தமிழ்நாட்டுல கூட்டணி இருக்கு என்பது போக போக தெரியும். மகாராஷ்டிரால வேற 54 பேர் இருந்த ஷிண்டேக்கு நாங்க முதல் மந்திரி கொடுத்துருக்கோம் சார். ஃபட்னாவிஸ் வந்து முதல் மந்திரியாக ஏற்கனவே இருந்தவர். அவரை தூக்கி துணை முதல்வராக போட்டு நாங்க வந்து மகாராஷ்டிராவின் நன்மை கருதி நாங்க ஒரு முடிவு எடுத்திருக்கோம். மறுபடியும் இப்ப நாம வந்து கூட்டணி மெஜாரிட்டி வந்து மறுபடியும் வந்திருக்கிறோம். எனவே தமிழ்நாட்டுல திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றி அந்த கொடுமைகளை மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்துல வலுவான கூட்டணி அமைப்பதற்கு பாஜக, நான் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கும்லாம் சொல்லல, பாஜக முன்னெடுக்கும், ஏற்பாடு செய்யும், அதனுடைய சாதக பாதகங்களை அனலைஸ் பண்ணி அதற்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளும். அதனால விட்டு கொடுக்கும், காம்ப்ரமைஸ் பண்ணும்,
தள்ளி போகும், இந்த மாதிரி வார்த்தைகளை நான் உபயோகிக்க தயாரா இல்லை. அதனால ஒன்று. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த மட்டும் இங்க தனித்தனி தீவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மாதிரியான கட்சியில இங்க இருக்கவே முடியாது. லட்சிய சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கிற கட்சி. அந்த வகையில நீங்க அண்ணாமலை இதற்கு முடியாது என்று சொல்லிவிட்டார், ஆகவே அவரை முடித்து விட முடிவு செய்து விட்டார்கள் அல்ல. அண்ணாமலை அண்ணாமலை அந்த மாதிரி முடியாதுன்னு சொல்ல மாட்டாரு. மத்திய தலைமை என்ன சொல்லுகிறாருன்னா கேட்பாரு. இப்ப சமீப காலமாக வரக்கூடிய அவருடைய பேச்சுக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்க, கூட்டணிக்கு தான் அவசியம், கூட்டணி செய்வோம் என்று சொல்லுகிறார். எனவே இந்த மாதிரி சூழ்நிலையில அவர் மீது இன்னைக்கு கூட திமுகல இருந்து ஒரு அமைச்சர் இபிஎஸ் பாஜகவின் ஜால்ரா, கைக்கூலி அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வர்ணிச்சிருக்கிறாங்க. எப்படியாவது ஏதாவது ஒரு வலுவான கூட்டணி திமுகவுக்கு எதிராக அமைந்து விடக் கூடாது என்பதுல அவர்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கிறார்கள். அதற்காக இப்போதே வார்த்தை பிரயோகங்களை செய்கிறார்கள். எனவே ஒன்று உறுதி, திமுகவை ஆட்சி பீடத்திலிருந்து அகற்றி தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல காலம் பிறக்க வைப்பதற்கு இந்த முறை பாஜக எந்த விதமான வலுவான மிகப்பெரிய கூட்டணியை அமைக்கும். அதில் யார் வேண்டுமானால் இருப்பார்கள், நீங்கள் சொல்பவர்கள் இருப்பார்கள். எனவே அதிமுக கூட்டணிக்காக அண்ணாமலையை நீக்குவதற்கு தயாராக இருக்கிறார் இல்லை. அண்ணாமலையினுடைய தலைமையிலே தான் தமிழக பாஜக இந்த டேர்ம் இருக்க போகிறது. அண்ணாமலையுடைய தலைமையில் தான் தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைய போகிறது. அதுல யார் முதல்வர், யார் துணை முதல்வர் என்பதெல்லாம அந்த நேரத்தில் நாம் முடிவு செய்து கொள்வோம். அதற்கு இப்ப பேச வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்படிப்பட்ட எழுத்துக்கள், பேச்சுக்கள் எல்லாம் திமுகவினுடைய கைக்கூலிகள் செய்கின்ற திட்டமிட்ட பிரச்சாரம். ஓகே, இதுக்கு திமுகவின் சோகால்டு பெய்டு கண்டென்ட் ரைட்டர்ஸ், கண்டென்ட் மேக்கர்ஸ் தான் இதை பண்றாங்கன்னு இருக்கட்டும். இதற்கான ஸ்கோப், இதற்கான விஷயத்தை ஏற்படுத்தி கொடுப்பது உங்க கட்சியில இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்ப சமீபத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தோம். இப்போ சமீபத்துல மாவட்ட தலைவர்கள்லாம் வரிசையா நியமனம், ஒரு 33 பேர் கிட்ட நியமனம் ஆயிருக்காங்க வரைக்கும். இன்னும் சில மாவட்டங்களுக்கு மாவட்ட தலைவர்கள் இன்னும் நியமனம் முடியல. அப்படி இருக்க இந்த நியமனங்களுக்கான வாழ்த்து செய்தி வரிசையா சீனியர் லீடர்ஸ் போட்டாங்க. இதுல சில முக்கிய தலைவர்கள்லாம், மூத்த தலைவர்கள்லாம் பார்த்தோம்னா யாருடைய பேருமே போடல, ஜஸ்ட் வாழ்த்து அப்படின்னு போட்டாங்க. மற்ற சில சீனியர் லீடர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வாழ்த்து செய்தி போட்டிருக்காங்க. அப்படியே ஆர்டர்ல பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பார்ட்டி பிரசிடென்ட், அப்புறம் நேஷனல் ஜெனரல் செக்ரட்டரி ஆர்கனைசேஷன் திரு பிஎல் சந்தோஷ் அப்படின்ட்டு மோடி அவர்கள், ஜேபி நட்டா அவர்கள் பிஎல் சந்தோஷ் அப்படின்னு டேக் பண்ணிட்டு அதோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. திரு அண்ணாமலை அவர்களை டேக் பண்ணல அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி. அதில் எப்படி நீங்கள் அண்ணாமலை அவர்களை மிஸ் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லைங்க, பார்ட்டி எலெக்ஷன்ஸ் போகுது, இன்னும் அவர் நியமனம் ஆகலைல்ல, இவன் அவங்களோட பெரிய புரோட்டோக்காலில் பெருசாக இருக்காங்க அப்படின்ட்டு மற்ற பாஜக தலைவர்களும் போகிறாங்க. இந்த இடத்துல இன்னொரு சீனியர் லீடர் சொன்னல, அவங்க யாருடைய பேருமே மென்ஷன் பண்ணாமல் கான்ட்ரவர்சிலேருந்து ஸ்கிப் ஆகிட்டாங்க. இது போல் மற்றவர்கள் ஏன் ஸ்கிப் ஆகலை? கான்ட்ரவர்சிக்குள்ளே தேடி பாஜகவே கண்டென்ட் கொடுக்குதோ? அருண், தமிழ்நாட்டினுடைய மற்ற கட்சிகளுடைய அரசியல் பாரம்பரியம், புரோட்டோகால் விஷயங்களை எல்லாம் அப்படியே ஒரு சாப்ட்வேர்ல போட்டு ஒரு சிப்ஸ்ல ரெடி பண்ணி ஒரு சின்னதாக பிஜேபியை தூக்கி அப்படியே வரிசை எல்லாத்தையும் ஃபிட் பண்றீங்க. நீங்க பிஜேபியில அண்ணாமலையை டேக் பண்ணணும் இல்ல, அண்ணாமலையை டேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்தந்த தலைவர்கள் அவங்களுக்கு தோணியதை செய்கிறார்கள். அண்ணாமலை மீது பிரியம் இருக்கிற இது என்னுடைய பார்வையில் பொதுவா இணையத்தில் வரக்கூடிய கான்ட்ரோவர்சி, இதற்கு நீங்களே ஸ்கோப் கொடுக்குறீங்களோன்னு நான் கேட்கிறேன். இல்லவே இல்லை. ஏன்னு கேட்டா, பார்ட்டிக்குள்ள, பார்ட்டியினுடைய மீட்டிங்குள்ள, பார்ட்டியினுடைய போஸ்டர் அடிக்கிறக்கூடிய, பார்ட்டியினுடைய சீட்டு உட்காரக்கூடிய அமைப்புகள்ல புரோட்டோகால் இருக்கிறது. அந்த புரோட்டோகால்ல மாநில தலைவருக்கு முன்னுரிமை. மற்ற மாதிரி டேக் பண்ணி செய்திகளை சொல்லுகின்ற விஷயங்கள்ல அவரை டேக், அதாவது என்ன ஆகி போச்சுன்னா வரிசையா அப்படியே நேரோயிங் டவுன். முதல்ல அண்ணாமலை வரமாட்டார் அப்படின்னு ஒண்ணு, ரெண்டாவது அவருக்கு ரெண்டாவது டேர்ம் கிடையாதுன்னு, மூணாவது அதிமுக கூட்டணி அவர் எதிராக இருக்கிறார் அதனால, நாலாவது அண்ணாமலை வரமாட்டார் என்பதற்கு உதாரணம் அவரை டேக் பண்ணல. ஆக மீடியா எந்த அளவிற்கு அண்ணாமலை வரக்கூடாது என்று விரும்புகிறது என்பது வரிசையாக நீங்களே தோலுறுத்தி காட்டியிருக்கிறீர்கள். அந்த மாதிரி ப்ரொசீஜர் பாஜக கிடையாது. எந்த தலைவரும் யாரை வேணாலும் டேக் பண்ணலாம், போகலாம்.
அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய லெட்டர் பேட்ல தலைவர் அண்ணாமலை கையெழுத்து போட்டு வெளியிடப்படுகிறது. அதோடு சேர்ந்து உங்களுடைய வார்த்தைகள்ல நான் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை மாநிலம் இப்போது அறிவிக்கிறது, நியமனம் அல்ல. முதல்ல யார் யாரெல்லாம் தகுதி பெற்ற வாக்காளர்னு மாவட்டத்துல முடிவு பண்ணி அவர்களை வர சொல்லி ஒரு கூட்டத்தை நடந்து, நானுமே 12 மாவட்டத்துக்கு போயிருக்கேன். அதுல ஓட்டுப்பட்டி வச்சு அதுல அவங்க கருத்தை சொல்லி அந்த கருத்து சென்னைக்கு வந்து எல்லார் முன்னாலையும் எண்ணி அந்த எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் அதோடு சேர்ந்து நாங்க உள்ள வேற சில பேராமீட்டர்ஸும் வச்சிருக்கோம். அந்த பேராமீட்டரையும் பேசி சீனியாரிட்டி, டெடிகேஷன், எஃபிஷியன்சி, அந்த லோக்கல் பெர்முடேஷன் காம்பினேஷன் இது எல்லாத்தையும் வைத்து அதுல ஒரு மார்க் போட்டு ரெண்டையும் சிங்கரனைஸ் பண்ணி 1, 2, 3 தயார் செய்து அந்த 1, 2, 3 எடுத்து கொண்டு போய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஆகவே 100% ஜனநாயகமான 100% வெளிப்படையான டிரான்ஸ்பரண்ட் எலெக்ஷனை நடத்திருக்கிறோம். எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தணும் இல்லை, இப்படி எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி நடத்தது இல்லை. அதனால அந்த அளவுக்கு நடத்தி இருக்கின்ற போது இந்த டேகிங் என்கின்ற விஷயத்தை சொல்லி அவங்களுக்கு அவ்வளவுதான் தெரியும். அதனால அதைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். பாவம் வந்து அதுலயாவது ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டோம். இந்த இருக்கக்கூடிய கட்சியினுடைய புரோட்டோகால்ல சோசியல் மீடியால சொல்லக்கூடிய விஷயங்கள்ல தலைவரை டேக் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஆனா நான் எனக்கு என்ன தலைவருக்கு போகணும்னு விருப்பப்படுறேன்னா அதை நான் டேக் பண்ணுவேன். இல்லைன்னா எனக்கு அவசியம் இல்லை. அது யாருக்குமே அந்த மாதிரி ஒரு அவசியம் இல்லை. அதனால இந்த செய்தியை வந்து மறுபடியும் வந்து அறிவாலயத்திலிருந்து கமலாலயத்தை தாக்குவதற்கு விடப்பட்ட ஒரு ஊசி வெடி. இந்த ஊசி வெடி இருக்கட்டும், எப்போ வந்து நம்ம சரவடி சத்தத்தை கேட்கலாம் கமலாலயத்தில்? என்னோட லாஸ்ட் கொஸ்டின், நான் உங்க டைமை ரொம்ப எடுத்துக்க விரும்பலை. தமிழக பாஜகவின் தலைவர், அடுத்த தலைவர் செகண்ட் டேர்மோ இல்லை இன்னொருத்தருக்கு புதிய டேர்மோ அறிவிப்பு எப்போ வரும்? எல்லாரும் குழப்பத்திலே இருக்கோம், குழப்படியிலே இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க. என்ன பார்க்குறவங்களே நிறைய கேட்குறாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய கால்ஸே வரும். இப்போ ஜென்ரலாக பாஜக, தமிழக பாஜகவின் அந்த தலைவர் நியமன அறிவிப்பு எப்போது வரும்? மறுபடியும் நியமன அறிவிப்பு இல்லை, அதுவும் எலெக்டட் அறிவிப்பு தான். இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட மாவட்ட தலைவர்கள் மற்றும் அவர்கள் வந்து ஓட்டர்ஸ், அதுக்கப்புறம் மாவட்டத்தினுடைய மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஒவ்வொரு மாவட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கப்ப அவர்கள் ஓட்டர்ஸ். இந்த ஓட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தையும் சொல்லிவிடுகிறேன். அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சி முதல் வாரத்துக்குள் அகில இந்திய தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கின்ற ஷெட்யூல்டு போட்டு வைத்திருக்கிறார்கள். நீங்க கூட இப்ப வந்து பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாநில தலைவர் தேர்தலையும் நம்ம எங்களுடைய அகில இந்திய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ் அறிவிச்சுக்கிட்டே வர்றாரு. அந்த தேர்ந்தெடுக்கப்பட்டார் வாழ்த்துக்கள் பார்த்துக்கிட்டே வரீங்க. ஆக வேகமாக செய்து வருகிறோம். காரணம் என்னன்னு கேட்டா, மொத்த மாநிலத்துல பாதிக்கு மேல தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தால் மட்டுமே அகில இந்திய தலைவர் தேர்தலே நடத்த முடியும். அதனால இப்ப தமிழ்நாட்டுல பாதிக்கு மேல தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால இப்ப தேர்தல் நடத்த தகுதி பெற்றுடுச்சு தமிழ்நாடு. எனவே அடுத்த இதுல அதை நோக்கி போறதுனால அங்க வேகமா நடக்கிறதுனால தமிழகத்துக்கு அவர்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கிற ஷெட்யூல்டே வந்து 25ஆம் தேதி அதுக்குள்ள பண்ணணும்னு. அதனால ஒருவேளை 25ல இருந்து 30க்குள்ள நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு. ஏன்னா இது முடிஞ்சதுன்னா தான் அகில இந்திய தலைவர் தேர்தல் நடத்த முடியும். ஏன்னா இதுல ஸ்பெகுலேஷன்ஸ் கிடையாது, போஸ்ட்போன்மெண்ட் கிடையாது, ப்ரொகாஸ்டினேஷன் கிடையாது, வெறுப்பு கிடையாது. அகில இந்திய தலைமை இங்க முடிஞ்ச உடனே அதுக்கு ஒரு கிரீன் சிக்னல் கொடுக்கும். அடுத்த நிமிஷம் தமிழ்நாடு தேர்தல் நடந்துரும். தேர்தல் நடந்ததுக்கு பிறகு ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அறிவிக்கப்படுவார். இதுல நீங்க நியமனம் இல்ல தேர்தல் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ யாரெல்லாம் வேட்பாளர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கணும்ல, அப்படி யாராவது இருக்காங்களா? இப்ப உங்களுக்கு மாவட்ட தலைவர் தேர்தலை நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும். ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 3 பேர், 4 பேர், 5 பேர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள். தாக்கல் செய்து அந்த தாக்கல் செய்யப்பட்டவர்களுக்கு நாம வந்து ஓட்டு போட்டு அவங்களை கொண்டாந்தோம். இப்ப நீங்க இந்த நியமனம் சொன்னீங்கல்ல, இப்ப மாவட்ட தலைவர்கள் நியமிக்கப்பட்டாருங்கன்னு அல்ல. அப்படி வாக்கு தேர்தலிலே வந்து நிற்பதற்கு விருப்பப்பட்டு மனு கொடுத்தவர்கள் அவங்க வாக்குச்சீட்டு போடப்பட்டு அதை எடுத்து எண்ணினதுக்கு அப்புறம் அதுல ஷார்ட் லிஸ்ட் பண்ணின 3 பேர், முதல் 3 பேர், அந்த 3 பேரை கொண்டு வந்து நிறுத்தி அவர்கள ஒருத்தரை நம்ம அறிவிக்கிறோம். அதனால அதே மாதிரியாக இப்பயுமே தமிழ்நாட்டுல யாரு வந்து தேர்தலுக்கு நிக்கணும்னு விருப்பப்படுறாங்க அவங்க வேட்புமனு கொடுப்பாங்க.
அந்த வேட்புமனு வாங்கப்படும். அதுக்கப்புறம் ஒருவேளை தேர்தல் அவசியம் என்றால் வாக்கு பதிவு நடைபெறும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாரம்பரியம் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பழக்கத்தை வைத்திருக்கிறோம். ஏனென்றால் ஓட்டு என்று வந்துவிட்டால் அதே மாதிரி அவங்க கட்சி அவர்கள் வேணும் வேண்டாவர்கள் கிடைக்கும் கிடைத்தார்கள் என்ற எண்ணம் வருகின்ற போது ஸ்மூத் செயலிங் இருக்காது பங்கனிங்ல பின்னால. அதனால ஆரம்பத்திலிருந்தே யுனானிமஸ் ஏகமனது என்கின்ற வகையில வரும். அப்படி இல்லை, நான் நின்றுதான் ஆவேன்னு சொல்லுகின்ற இடத்துல நாங்கள் தேர்தல் நடத்தி இருக்கிறோம். இதற்கு முன்னாலேயும் சரித்திரங்கள் உண்டு. எனவே இப்ப ஒருவேளை நானும் நிற்பேன் அப்படின்னு யாராவது விரும்பி ஏகமனது என்பது இல்லை என்று சொன்னால் தேர்தல் நடக்கும். ஆனால் அந்த பாரம்பரியம் இங்கு இல்லை என்பதாலே அதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. ஆகவே பத்திரிகையாளர்களும் திமுக அனுதாபிகளும் அந்த மாதிரி ஒரு கனவு கண்டிருக்க வேண்டாம் என்று நான் அவர்களை கேட்டுக்கொள்வேன். இதுல சிலரின் பெயர்கள் அடிபடுகிறது. இந்த விஷயத்துக்காக தான் நான் அவங்ககிட்ட இந்த நியமனமா இதுவா தேர்தலான்ற இடத்துக்கு வந்தேன். நீங்களே ஏத்துக்கிட்டீங்க, யாராவது போட்டியிட்டால் அந்த வேட்புமனு வாங்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படும், இல்லைன்னா யுனானிமஸா இருக்கும்னு. இதுல சிலருடைய பெயர்கள் அடிபடுகிறது. கோவை தெற்கு எம்எல்ஏ பாஜகவின் கரண்ட் மகிழா மோர்ச்சா தேசிய தலைவர் திருமதி வானதி சீனிவாசனுடைய பெயர், அவரும் வந்து இந்த ரேஸ்ல இருக்காங்க அப்படின்னு இருக்கு. சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவருடைய பெயரும் இருக்கிறது. அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் 3 பேர் வந்து போட்டி போடுகிறார்கள், அவர்களுக்கான போட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திருப்பி நியூஸ் ரிப்போர்ட் சோக்கால் நீங்க சொல்லக்கூடிய அந்த ரூமர் மாங்கர்ஸ் அவங்களே அந்த நீங்களே வச்சுக்கோங்க. அந்த அந்த 3 பேர் அப்படின்னு பேர் அடிபடுகிறது. ஸோ இதுல இந்த 3 பேர் நான் ஏத்துக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா? நான் அருணுக்கு விட்டு போன இன்னொரு பேரையும் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து சரியா பேப்பர் படிக்கலையா இல்ல மீடியாவை பார்க்க மூத்த தலைவர் இல்ல 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 எஸ்ஆர் சேகர் என்னைக்குமே தலைவர்களை உருவாக்குபவர், போட்டியிடுபவர் அல்ல. இஸ் காம்ப்ளிமெண்டரி டு த பார்ட்டி, நாட் காம்படிட்டர் டு எனிபடி. தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடைய பேர் வந்துச்சு. அதை நீங்க எப்படி பார்க்காம விட்டீங்கன்னு தெரியல. அந்த அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் அதையும் அவர் பேரை எழுதியிருந்தார்கள். நான் எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நான் இருந்த பாரதிய ஜனதா கட்சி ஆரம்ப காலத்துல நாங்க தேடி கண்டுபிடிச்சிட்டு வருவோம் தலைவருக்கு. அதாவது வந்து ஆடு வெட்டுற மாதிரி அவங்களை கூப்பிட்டு வந்து வச்சு அவங்க 3 ஆண்டு காலங்கள் 6 ஆண்டு காலங்கள் கஷ்டப்பட்டு அவங்க அதை கடத்தி நடத்தி கொண்டு சொல்வதே மிகப்பெரிய கஷ்டம். இன்னைக்கு இத்தனை பேர் தமிழகத்திலே மிக பிரபலமாக இருக்கிறார்கள், இவர்கள் தலைவர்களுக்கு தகுதி பெற்றவர்கள், தலைவருக்கு போட்டியிடுவார்கள் என்று நீங்கள் சொல்லுகின்ற போதே எனக்கு சந்தோஷமா இருக்கு, பரம சந்தோஷமாக இருக்கு. ஆகவே 4 பேர்கள் தகுதி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எல்லாம் சேர்ந்து யுனானிமஸா முடிவு பண்ணுவார்கள். அதனால அவர்கள் போட்டியாளர்கள் அல்ல, அவர்கள் தீர்மானிப்பவர்கள், தகுதியானவர்கள். ஆகவே நீங்கள் நினைக்கின்ற போட்டியெல்லாம் வருவதற்கு வாய்ப்பில்லை. அது கனவு, காணல் நீர். ஓகே, அந்த அறிவிப்பு வரும் வரை இதற்கான கேள்விகளும் யூகங்களும் தொடரும். ஓரளவுக்கு எங்களுக்கு கிளாரிட்டி உள்ள நடப்பது என்ன எங்களுக்கு புரிய வைத்ததற்காக ரொம்ப நன்றி சார். இத்தனை நம்மோடு இணைந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. நன்றி.